உயிர்த்தெழுந்து ஆண்டவருடைய ஆசை இலங்கையான சமூக சமூகையே இங்கே அமர்ந்திருக்கிற யாருக்கும் ஆசை இருக்கு, யாருக்கும் ஆசை இல்லை. நான் ஒரு யூத் மீட்டிங்ல ஆகிய பிள்ளைகளுக்கு மீட்டிங் நடத்திருந்தேன். அப்ப நான் கேட்டேன், உங்க ஆசையெல்லாம் வந்து எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு வாரிய பொண்ணு வந்தது, ஈஸியா சொல்லுது, 10-15 அளவா சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன், இப்போ மற்றவங்க ஆசையெல்லாம் சொல்லுங்க, ஏன் இது போதும் சொல்லி நிறுத்திட்டான். எல்லாருக்கும் நமக்கும் ஆசைகள், நிறைய ஆசைகள். நான் கேட்டேன்னு சொன்னா, இப்போ 4 மணிக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிச்சோம். ஈஸ்டர் பண்டிகை நம்ம போய் சமைக்க முடியாது, எல்லாம் ஆசையை சொல்லி தீர்க்கிறதுக்கு 2 நாள் மணி ஆகும். ஆசைகள் எல்லாம் பைபிள படிக்கிறோம். ஆதியா முதல் இருக்கிற இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன ஆசை? மாணவ மாதிரி ஆகும். விசாசம் சொல்றான், இந்த கனியை புஷிச்ச என் மாதிரி ஆயிடுற ஆசை. யூதாஸ் காரியத்துக்கு என்ன ஆசை? வெள்ளி காசு ஆசை. நிறைய ஆசை நான் சொல்லிட்டே போலாம். நமக்கும் அப்படிப்பட்ட ஆசை. ஆனா என் அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பல ஆசை இல்லை, உலக பிரகாரமான ஆசை இல்லை. அவருக்கு இருந்தது ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்த காட்சியை மரியாவுக்கு கொடுத்திருப்பதாக அந்த மரியாதை சொல்றார், மரியாவே நீ போய் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று என்னை சீடர்களுக்கு சொல். மரியாதை உன் கண்ணீரை நான் துடைத்திருக்கிறேன், உன் கவலையை நான் மாற்றி இருக்கிறேன், நான் உயிரோடு எழுந்து விட்டேன், நான் கல்லறையிலே இல்லை என்ற செய்தியை போய் சொல். அது நேரவாசனம், 20 நேரவாசனம். ஒரே ஆசை. அருமையான சமயம் நம்மை ஆனந்தப்படுத்தி நாம் இருக்கிற இடத்தை தேடி வந்து நம்முடைய ஆர்வத்தை காட்டுகின்ற நம்முடைய அருமை ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய ஆசை ஒரே ஆசை. உலகத்துக்குள்ளாக சொல்லுங்கள் உண்மை. ஈஸ்டர் பண்டிகை என்பது 4 சுவற்றுக்குள்ளாக ஒரு ஆலயத்துக்குள்ளாக மற்றொரு நடத்துகின்ற ஒரு ஆராதனை அல்ல. இன்றைக்கு இந்த ஈஸ்டர் செய்தி இந்த உலகத்துக்கு வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உலகத்திலே மக்கள் கவலையோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், பெருமூச்சோடு இருக்கிறார்கள், வாழ்வதா சாவதா என்று அப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்களை பார்த்து இந்த தெம்பான செய்தியை கேட்ட நீங்களும் நானும் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கவலையை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். பெருமூச்சை நீக்குகிறவர் உயிரோடு இருக்கிறார். நீ ஓடி போனாலும் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உனக்கு இருக்கிறார் என்ற செய்தியை அருமையான சகோதர சகோதரியே நாம் வாயிலே சொல்ல வேண்டாம். முதல் எப்படி வழிபாட்டுக்கு வருகிறவங்க பேசுகிறாங்க. இந்த வழிபாடு முடிந்த உடனே ஒருத்தர் சொல்வாராம், கிறிஸ்துவோடு எழுந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா, அவர் மெய்காவே உயிரோடு எழுந்தார். எப்போ ஆலயத்தை விட்டு ஆதாரம் விட்டு அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் வேற பேச்சே கிடையாது. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் மெய்யாவே எழுந்தார். கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் மெய்யாவே எழுந்தார். இந்த சத்தத்தை இந்த உலக மக்கள் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய ஒரே ஆசை. அருமையான சகோதர சகோதரியே, யாராவது ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் ஆசைப்படுறோம். பிள்ளைகளுடைய ஆசை, மனைவிய ஆசை நிறைவேற்ற கணவன் ஆசைப்படுறாரு, கணவனுடைய ஆசை நிறைவேற்ற மனைவி ஆசைப்படுறாங்க, பிள்ளைகளுடைய ஆசை நிறைவேற்ற பெற்றோர் ஆசைப்படுறாங்க. ரொம்ப நல்லதுதான். ஆனால் உனக்காக எனக்காகவும் தன்னையே கொடுத்து உனக்காக எனக்காக நம்முடைய ஜீவனையை கொடுத்த அந்த அன்புள்ள ஆண்டவருக்காக அவருடைய ஒரே ஆசை. தயவு செய்து ஆறுதலின் சத்தத்தை கேட்ட நீங்களும் நானும் அவருடைய வாயை திறந்து சொல்லுவார்,
மூன்றாவது, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு அந்த கண்ணீரை துடைக்க, கவலையை மாற்ற, பெருமூச்சு நீக்க நீங்களும் நானும் உதவி செய்வோம். உலகத்துக்குள்ளாக